சரி, யாருக்கு சமைக்க தெரியும்? ஐயோ, பச்சை முட்டைலாம் இருக்குடா. கூட வந்து சாப்பிட்டல. Hello friends, I am Surya. Welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட், அதுவும் சண்டே. ஸோ லஞ்சுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, ஒரு ஃபுட் சேலஞ்சா பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ண போறேன். நானா சேலஞ்ச் பண்ண போறதுல மதன் தான் பண்ண போறேன். 2 டிஷ் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து ஒரு ஃபாரின் ஃபுட், இட்டாலியன் ஃபுட்டு. ஸோ அது என்ன அப்படின்னா கிரில்டு லைம் பட்டர் சாஸ். அது வந்து ஃபிஷ் சீ ஃபுட்டு. ஸோ அது ஒன்று ட்ரை பண்ணிட்டோம். இன்னொன்று ஒரு இந்தியன் ஃபுட். ஸோ எது சூஸ் பண்ணுறானோ அதை வந்து பண்ணிட்டோம். இந்தியன் ஃபுட் சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சேலஞ்ச் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு இன்னும் மதனுக்கு தெரியாது. அவன் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். நான் ரூமில் இருக்கேன். வாங்க அவனை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எழுதிக்கிறேன். ஒன்று வந்து இட்டாலியன் ஃபுட் எழுதிட்டேன். இன்னொன்று இந்தியனுக்கு வந்து நார்மலாக சிக்கன் பிரியாணி. அது கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸி தான், ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் செய்ய தெரியும். ஸோ வாங்க அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஹாய் சொல்லு. இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ண போறேன். என்ன சேலஞ்ச்? இன்னைக்கு ஒரு சண்டே ஃபுட் சேலஞ்ச். சரி, யாருக்கு சமைக்க தெரியும்? யாருக்கும் தெரியாது. அதனாலதான் இது சேலஞ்ச். ஃபுட் சேலஞ்ச் இல்ல, குக்கிங் சேலஞ்ச்னு கூட வச்சுக்கலாம். நான் வந்து உனக்கு 2 டிஷ் வந்து சூஸ் பண்ண கொடுப்பேன். நீ பார்க்காம செலக்ட் பண்ணணும். ஒன்னு வந்து ஃபாரின் ஃபுட், இட்டாலியன் ஃபுட் சூஸ் பண்ணிருக்கேன். இன்னொன்னு வந்து இந்தியன் ஃபுட் சூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ரெண்டுமே நான்வெஜ் தான். அதானே கொஞ்சம் சமைச்சா கொஞ்சம் வந்துரும். சோ இட்டாலியன் ஃபுட் என்னன்னா, தமிழ் ஃபுட்டே ஒண்ணு செய்ய தெரியாது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பரவாயில்ல, இட்டாலி சேலஞ்ச் தானே, சும்மா ட்ரை பண்ணலாம். கிரில்டு ஃபிஷ் லெமன் பட்டர் சாஸ். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு இட்டாலியன் டிஷ். அப்படினா ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? அது வந்து ஃபிஷ் வச்சு நம்ம ஒன்னு grill பண்ணனும். ஓகே, இன்னொன்னு செய்ய தெரியாது. எப்படி செய்யறது? அதான் இது நீ என்ன, இன்னொன்னு வந்து ஒரு இந்தியன் ஃபுட் இருக்கா, சிக்கன் பிரியாணி வச்சிருக்கேன். சோ இது ரெண்டுல எது சூஸ் பண்றியோ நீ ஒரு 2 minutes டைம் தருவேன். நீ வீடியோஸ் பாத்துக்கலாம். சரி, யூடியூப்ல 2 minutes தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் எப்பயுமே பார்க்க கூடாது. தேவையானது இருக்கான்னு செக் பண்ணிட்டு, இல்லன்னா நீ போய் வாங்கிட்டு கூட வந்துக்கலாம். டைமிங்லாம் கிடையாது. நீ வந்து குக் பண்ணலாம் எவ்வளவு நேரம் வேணா. நானும் என்ன ஹெல்ப் பண்ணாலும் உனக்கு பண்ணுவேன். சரி, ஓகே. ஆனா எப்படி பண்ணலாம்லாம் கேட்க கூடாது. நான் ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன். சிக்கன் பிரியாணி வந்துருச்சுனா சிக்கன் பிரியாணி மட்டும் பண்ணா போதும். பண்ணலாமா? One eternity later. சோலி முடிச்சு. அதுதான் இட்டாலியன் ஃபுட். சரி, இது எப்படி பண்றது? அது ஏதோ யூடியூப் வீடியோ நான் உனக்கு தரேன். சரி, ஓகேவா? அதுல இருந்து அது உனக்கு 2 minutes டைம் தருவேன். தேவையா நமக்கு? சேலஞ்ச் தான் பண்ணனும். ஸ்போர்ட்டிவா. சரி, வா பண்ணலாம். பண்ணலாமா? சரி, அப்ப ஃபிஷ் வாங்கிட்டு வரணும் நீ. அதுக்கு போய் இதுதான் கரெக்ட்டா வந்து இப்ப வந்து டைம் பாத்துக்கோ. ஒரு 2-3 minutes குடுக்குறேன். இது மட்டும் தான் பார்க்கணும். லாஸ்ட் டைம் வீடியோ முடியற வரைக்கும் அது பாத்துக்கறேன். சரி, அப்ப 1 டைம் தான் பார்க்கணும். 1 டைமா? ஆமா. சரி, 1 டைம் பாத்துக்கறேன் போதும். ஆனா ஃபுல்லா பாப்பேன் நானு. சரி, ஓகே, பாத்துக்கோ. என்ன ப்ரோக்கோலிலாம் இருக்கு? ஆமா, ஃபாரின் ஃபுட் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. Few moments later. பட்டர் எதுமே இல்லன்னு நினைக்கிறேன். எல்லாம் வாங்கிரு. நான் பண்ணிடுவேன். பண்ணிடுவியா? Wait a minute. Who are you? இது ஒரு இட்டாலியன் டிஷ். பரவாயில்ல. பண்ணிடுவல்ல? பண்ணிடுறேன். பாரு, சாப்பிட்டு பாருங்க. திருப்பி பாத்துக்கறேனா பாத்துக்கலாம். லாஸ்டா சான்ஸ் கொடுங்க. ரெடி இல்ல. ரிஸ்க் எடுக்கறலாம். எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. எடுத்துக்க வேணாம். சரி, ஓகே. ஈஸி. இப்போ என்ன போய் வாங்கிட்டு வரணுமா? ஆமா, திருப்பி வந்தலாம் பார்க்க கூடாது. சரி, அவ்வளவுதான் லாஸ்ட். நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா போற? வாங்கிடுவேன், செஞ்சிடுவேன். மதன் வந்து கிளம்பி போயிருக்கான். என்ன வாங்கிட்டு வருவான் அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய இன்கிரீடியன்ஸ் வந்து வீட்டுல இல்ல.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியெல்லாம் அவன் குக் பண்ணுறான்னு. ஆனால் நார்மலாக வந்து ஓரளவுக்கு சமைச்சிருவான். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் ஃபிஷ்லாம் ட்ரை பண்ணதில்லை, அதுவும் சீ ஃபிஷ்லாம் வந்து சுத்தமாக ட்ரை பண்ணதில்லை. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நாங்கள் வந்து பண்ண போகிற ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை டிஃப்ரெண்ட்டான ஏதாச்சும் ஒரு டிஷ் இருக்குது இதை வந்து பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபோன் பண்ணலாமா அவனுக்கு? டேய் ஹலோ, முடிஞ்சுதா? ஃபிஷ்ஷா? ஒரு நிமிஷம் இரு. கிடைச்சதா ஃபிஷ்? என்ன ஃபிஷ் கிடைச்சது? வர இருடா. ஓகே, வஞ்சரம்லாம் அதுல பண்ண முடியாது. நார்மலா வேற என்ன சீ ஃபிஷ் இருக்கு அப்படின்னு கேளு. பெல் அடிச்சிட்டா, மதன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம், உடனே அலர்ட் ஆயிருவான். என்ன ஃபிஷ்? மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. தெரியல, ஏதோ ஃபிஷ் சொன்னாங்க, நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஃபிஷ்ஷா? சரியான வெயில். இப்ப பண்றியா? ரெஸ்ட் எடுத்துறியா? வா, அப்பயே சொன்னேன், தெரிஞ்ச வச்சு பண்ணுவா, சாப்பிட்டுக்கலாம். பரவாயில்ல, இன்கிரீடியன்ஸ் ஞாபகம் இருக்கு போல. இதெல்லாம் விட்டு கேப்சிகம் நம்ம கிட்ட இருக்கு, அதுல போட்டு இருந்தது, அதனாலதானே டேஸ்ட்லாம் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டெக்கரேஷன் பண்ணி அழகுபடுத்திடலாம்ல. அப்ப வராதா? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? என்ன ஃப்ரூட் தெரியல, புதுசா இருந்தது. உங்களுக்கு இந்த ஃப்ரூட் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஆமா, என்ன ஃப்ரூட்னா? என்னப்பா பண்ற? க்ளீனிங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அது மட்டும் சொல்றியா? அப்பவே சொன்னேன், இன்னொரு டைம் பாத்துக்கோன்னு. இல்ல நான் பண்ணிடுறேன். இரு, இங்க வா, சொல்லிட்டு போ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லு. இல்ல நான் பண்ணிடுறேன். இல்ல நீ சொல்லு. நான் பண்ணிடுறேன். நான் ஞாபகம் இருக்கா எல்லாமே? செய்றேன். நான் வந்து ஃபிஷ் வாஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதான் வந்து ஷீலா ஃபிஷ். நிறைய இருக்கு சொல்லணும். அப்புறமேட்டு இப்போ நீ வந்து கார்லிக் கட் பண்ணிட்டு இருக்க, கட் பண்ணி வச்சிருக்க. வெறும் இது மட்டும் வெயிட் பண்ண. இந்த கட்டர் எடுத்துக்கோ, எல்லாம் கீழே வைக்காத. போட்டுடலாமா? எக்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஃபுல்லா மெமரைஸ் பண்ணிட்ட போலயே. இதெல்லாம் என்ன? எதுல பார்த்த? சேலஞ்ச் எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஈஸின்னு தான் நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீக் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் நான் தரேன் உனக்கு. பெருசா தரேன். பெருசாவா? எனக்கு டெசர்ட் தெரியா? டெசர்ட்லாம் ஈஸி தானே. எப்படி சார் நீங்க வாங்க ஊர்ல வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. வாஷ் பண்ணு பாப்பி. இதெல்லாம் சொல்லாத. லைட்டா கைட்டுக்கோ. பாப்பி நல்லா வந்துருமாடா. தெரியலையே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கட் பண்ணிரு. சாப்பிட முடியாது. பண்ணட்டா? நான் பண்றேன். கட்.
அப்போ ஒரு மீன் பார்த்திருக்கியா? மீன்னு சொல்ல முடியாது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஏதாச்சும் ஒன்னை டச் பண்ணிடுவாங்க, போய் போய் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. வரும் தான் நினைக்கிறேன். உப்பு போட்டிருக்கல. ஐயோ பச்சை முட்டைலாம் இருக்குடா. அடுத்து என்ன பண்ணும்? அடுத்தது இதுக்கு இது மறந்துருச்சுல. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அந்த பேர் என்ன? கேப்சிகம். ஆமா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது பண்ணும். என்ன பண்ற நீ? வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றேன், தேவையானது எல்லாமே. ப்ரோக்கோலிலாம் நம்ம வாங்குனது இல்ல. இது ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நினைக்காத, ஃபர்ஸ்ட் டைம் தான். ஓகேல கேப்சிகம். எனக்கு இந்த கலரே பிடிச்சிருக்கு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் என்ன பண்ணும்? ஸ்டீம் பண்ணுமா? ஸ்டீம்லாம் பண்ணலாம். மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இதேமா கட் மட்டும் பண்ணி கொடு, நான் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. ஓ இது இன்னும் இருக்கா? போதும்ல? போதும். போட்டு ஃப்ளேவருக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றணும். பிளாக் பெப்பர். நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. காட்டுறியா? ஓகே, ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு நல்ல டிஷ் கிடைச்சிச்சு போல. சாப்பிட்டாலும் தெரியும், சும்மா சொல்றேன். ஒரு நல்ல ஸ்மெல்ல அந்த இது கொத்தமல்லியும் பெப்பரும். நான் கூட நினைச்சேன் சரி ஏதாச்சும் மசாலா மட்டும் போட்டுக்கலாம், நம்மளால இப்படியே சாப்பிட முடியாதுன்னு. ஆனா எனக்கு என்னமோ ட்ரை பண்ணணும்னு தோணும். அடுத்து லைம் பட்டர் சாஸ். ஓஹோ, அது இதுக்கப்புறமா பண்ணணும்ல. என்ன பண்ண போறோம்? சாஸ் ரெடி பண்ணிட்டேன். அப்பே உனக்கு தெரியாதுன்னு தெரியும், வச்சிரு. போதும்பா, முடிச்சுட்ட போலே. ஃபைனலி டேஸ்ட் சொல்றேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு என்னமோ ஃபிஷ் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இது எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு இது இருக்குன்னு. ஓவர்பா முடிஞ்சுதா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சாப்பிடலாமா? சாப்பிடு, நீ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு. ஃபிஷ் ஃபர்ஸ்ட். இரு ஃபர்ஸ்ட் சும்மா சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கா? இரு ஃபிஷ் அப்படியே கையில பிடிச்சுக்கோ. நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டு சொல்லு. சூப்பரா இருக்கு. ஸ்மெல் ஸ்மெல்லா இல்ல, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ரொம்ப டிஃபரெண்டா ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். என்ன சர்ச் பண்ணீங்கன்னா grill fish lime butter sauce கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் போர் அடிக்கும்ல, ஃபிஷ் சாப்பிட்டதே ஃப்ரை மட்டுமே சாப்பிடணும், அது மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க, இல்ல வேற மாதிரி எல்லாம் சாப்பிடணும் ஆனா ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணலாம்.
கூச்சப்படாம சாப்பிடுங்க. எல்லாம் முடிச்சிட்டேன். ஏய் கூட வந்து சாப்பிட்டல.